மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பராசக்தி திரைப்படம் படுதோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அதனுடைய இயக்குனர் சுதா கொங்கரா அவர்கள் ஒரு கருத்து ஒன்று தெரிவிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூ வர்றதுக்கு காரணம், இந்த படத்துக்கு எதிர்மறையான கருத்துக்கள் வர்றதுக்கு காரணமே விஜய் ரசிகர்கள் தான். அவங்க ரவுடிகள் மாதிரி செயல்படுறாங்க, இந்த படத்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்ற விதமாக அவங்க ஒரு பேட்டி ஒன்று நேற்று கொடுத்துருக்காங்க. இந்த படம் தோல்வி அடைறதுக்கு காரணமே அதுதான் அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த விவகாரத்தை வேற பக்கம் திசை திருப்பி விடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்தினுடைய நடிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எந்த கட்சிக்கு நாங்கள் பிரச்சாரம்லாம் பண்ணலாங்க, இந்த படத்தை எடுத்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்காக நாங்கள் பிரச்சாரம்லாம் பண்ணலாங்க, இந்த படம் வந்து தமிழ் மக்களுக்கான ஒரு முக்கியமான உணர்வை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நாங்கள் எடுத்தோங்க, இப்போன்னு விதவிதமாக ஊட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க எப்படி உருட்டினாலும் திரைப்படம் படுதோல்வி, யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல இவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இன்னைக்கு இந்த படத்தோட இயக்குனர் இந்த அளவுக்கு நொந்து போய் பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, இந்த படத்தை எடுக்கக்கூடிய காசு எங்கேருந்து வருது? திமுக தலைமை குடும்பமான கருணாநிதி குடும்பத்து வட்டத்திலேருந்து வருது. இதை எடுத்து எல்லா போட்டு விநியோகம் பண்ண போகிறது யாரு? கருணாநிதி குடும்பம் தான் விநியோகம் பண்ண போகுது. இந்த படத்தை சன் டிவி மூலமாக பிரபலம் பண்ணி விடுறதுக்கு யூடியூப்ல ஆரம்பிச்சு, இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சு எல்லா பக்கத்துமே பாருங்க எவ்வளோ வியூ போகுது பாருங்க. விஜய் படத்தை விட அதிகமாக வியூ போயிருச்சு அப்படி இப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க. எனக்கு 5 கோடி பார்வையாளர்கள் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் ஒன்று பண்ணானுங்க. இந்த ப்ரொமோஷன்லாம் பத்தாதுன்னு இவனுங்க ஒரு டிசம்பர் மாதம் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எங்கே பண்ணானுங்க? இங்கே சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் பராசக்தி திரைப்படம் இல்லையா, அதனுடைய பொருட்கள் அது கண்காட்சியமாக நடத்துறாங்க, ஒரு எக்ஸிபிஷன் ஒன்று நடத்துறாங்க. அந்த கண்காட்சி நுழைவாய்க்குள் உடனே வச்சுக்கவேன், நான் இதையே சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கண்காட்சியுடைய நுழைவாய்க்குள்ள நாங்கள் அனுப்பி வச்சோம் ஆளை. உள்ள நுழைஞ்சோம்னா எடுத்ததுமே கருணாநிதி இருப்பாப்புல, கருணாநிதி பராசக்தி. அதாவது இந்த திரைப்படம் எடுக்கும் போதே பராசக்தி இந்த உணர்வு எல்லாமே எங்கேருந்து எரிஞ்சது அப்படின்னா, கருணாநிதி தான் பராசக்தி அப்படின்னு மக்கள் மத்தியில் திணிக்கணும், இதை இவங்களுக்கு எண்ணம். அது இங்கே இந்த எக்ஸிபிஷனில் வச்ச பேனரில் ஆரம்பிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணாயில, ரிலீஸ் பண்ணதுமே ஏது திமுக காரன், திமுக ஐடி விங் இருக்காங்க, அவங்க தான் இதை எடுத்து தீ பரவட்டும் அது பரவட்டும் இவங்க ஆரம்பிச்சு உதயநிதியில் தொட்டு எம்.கே. ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் பிரச்சாரம் பண்ணாங்க. எனவே ஆளும் கட்சியினுடைய தயவு, ஆளுங்கட்சியினுடைய செல்வாக்கு, ஆளுங்கட்சியிலிருந்து பணம் கிடைக்குது, ஆளுங்கட்சிக்காரனே இதை கொண்டு போய் விநியோகம் பண்ண போறான். அதை தாண்டி இதுக்கு பெரிய ப்ரொமோஷன் வேற கொடுக்கறதுக்கு ஆளுங்கட்சி தயாராயிருச்சு. எலெக்ஷன் வேற வரப்போகுது. இந்த படம் எப்படி பார்த்தாலும் 300-400 கோடியை வசூல் பண்ணிடும். நமக்கு தேவை கரெக்டா அதுல ஒரு சச்சரவுகளை உருவாக்கணும், காசு வாங்கினதுக்கு ஏற்ற திமுகவுக்கு ஒரு பிரச்சாரம் பண்ணி கொடுக்கணும். இதுதான் இந்த டைரக்டரோட நினைப்பு. அந்த நினைப்புல ஒரு லாரி மண் அள்ளி அப்படியே கொட்டி சமாதானம் பண்ணிட்டாங்க தமிழக மக்கள். இது யாரோ ஒரு ரசிகர்கள் செஞ்சது கிடையாது, ஒட்டுமொத்த மக்களுமே நிராகரிச்சிருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு நாங்களும் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, மதுரை எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய அந்த டிக்கெட் புக்கிங் இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா ஒரு விஷயம் தெளிவா தெரியுது, 25% சீட்டு கூட ஃபில் ஆகல. அட 3 மணி ஷோ இல்லை 2:45 ஷோவுக்கு 2:45 மணிக்கு நீங்க புக் பண்ணி வச்சுக்கவே அப்பவும் டிக்கெட் இருக்குது. அது சில தியேட்டர்ல பாவம் எப்படி நடத்துறாங்கன்னு தெரியல, இவங்க ப்ரெஷர் நடத்திருப்பாங்க. யாரு ஆளுங்கட்சி சொல்லிட்டாங்க, பக்கத்தில் அமைச்சர் இருக்கான், வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படத்தை ஓட்டுறாங்களே ஒழிய, எல்லா திரைப்படத்தோட ஓனருமே இப்படி ஒரு கேவலமான படமா அப்படின்னு நினைச்சு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு மக்கள் ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சிட்டானுங்க. ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சது வழி இருக்கு இல்லையா, இவ்வளோ நம்ம எதிர்பார்த்து இந்த அளவுக்கு ஃபிளாப் ஆயிருச்சு அப்படின்னு இந்த மன வேதனைகளை அதுல ஏதாவது ஒன்று பைத்தியகாரத்தனமா பேசிட்டாங்க இவங்க. இப்போ யதார்த்தமான ஒரு உண்மையை பேச வேண்டியிருக்கு. அந்த இயக்குனர் இருக்காங்களே, நெஞ்சில ஈரம்னு ஒன்று இருக்குது, நியாயம்னு ஒன்று பேச முடியுமா? போன முறை ஒரு 2 வருஷம் நினைக்கிறேன், ஜெயிலர்னு ஒரு திரைப்படம், ரஜினி அவர்களுடைய ஜெயிலர் திரைப்படம் வருது. அதுக்கும் இதே மாதிரியான தீவிரமான விமர்சனங்கள், எதிர் விமர்சனங்களை எல்லா பக்கமும் பரப்புனாங்க. 2-3 நாள் எல்லா பக்கமும் பரப்புனதுல பெரும்பாலான பேர் விஜய் ரசிகர்கள் தான் வச்சுக்கவேன். எல்லா பேரும் நான் சொல்ல மாட்டேன், விஜய் ரசிகருடைய எல்லா பேருமே இப்படியான குணம் கொண்டவரும் சொல்ல மாட்டேன். ஆனால் அதில் ஒரு 10-20% பேர் இப்படியான நபர்கள் தான். அந்த மற்ற படங்களை மோசமாக விமர்சனம் பண்ணுறது அவங்களுடைய எண்ணமாகவே வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கத்து அவங்க ஐடி விங்க அப்படிதான் ஆர்டர் கொடுக்குறாங்க, அவங்க மேலே இருந்தே சொல்லி அனுப்புறது, இதெல்லாம் விமர்சனம் பண்ணுங்க, நாம தான் உயர்ந்தவங்க அப்படின்னு காட்டுறதுக்காக. அதை செய்யக்கூடிய நபர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஜெயிலர் திரைப்படம் ஏறக்குறைய 600-700 கோடி ரூபாய் வசூல் பார்த்துச்சு. அது எப்படி பார்த்துச்சு? அப்போ இந்த படத்தை தோல்வி அடைய செஞ்சுருக்கலாம்ல. ஒவ்வொரு முறையும் அஜித் அவர்களுடைய திரைப்படம் வரும்போது இதை விட தீவிரமான எதிர்வினையை விஜய் ரசிகர்கள் காட்ட தான் செய்கிறாங்க. அந்த படம் ஓடவே இல்லையா? எனவே விஜய் ரசிகர்கள் மனசு வச்சாதான் ஓடலை, ஓடுன்றதுலாம் இல்லையா, இதெல்லாம் ஆவற கதையே கிடையாது. மக்களுக்கு அது பிடிக்கணும், அந்த திரைப்படம் மக்களோட கனெக்ட் ஆகணும். ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆரம்பிக்கும் போது அமரன் ஒரு திரைப்படம் வந்து போயிருக்கு. அது எப்படி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா, ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட ஒரு சென்டிமெண்ட்டாக கனெக்ட் ஆயிருந்துச்சு. அதில் ஒரு காதல், ஒரு தியாகம், அதுபோல் நாட்டுப்பற்று, இந்த 3ஐயும் வச்சு சரியாக அந்த உண்மை கதையை எடுத்து எதையும் திரிக்காம, எதையும் அதிகபட்சமாக உள்ள இணைக்காம, எந்த அரசியல் கட்சிக்காகவும் பிரச்சாரம் பண்ணாமல் அந்த நேர்மையாக அந்த படத்தை எடுத்துருந்தாங்க. அந்த வழியை கொண்டு போய் கடத்தணும்.
அந்த இயக்குனர் வெற்றி பெற்றதுக்கு காரணம் அதை அப்படியே கொண்டு போய் சேர்த்திருந்தார். ஆனால் இந்த லேடி அதே மாதிரி அமரன் மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்குவோம். எது எமோஷன் இருக்கா? இருக்கு. நாட்டுப்பட்டிருக்கு போல மொழிப்பட்டு இருக்குது இருக்கு. அதில் காதலை கொஞ்சம் சொருகி எமோஷனல் உள்ள கொண்டு போன வச்சுக்கோங்க. இந்த படத்தை வெற்றி பெற வச்சிடலாம். அதோட முக்கியம் ஆளுங்கட்சியோட பக்கத்தில் இருக்கான், அவன் காசு தான், எனவே வெற்றி பெற வச்சிடலான்றது இந்த இயக்குனரோட திட்டம். ஆனால் ஆடியன்ஸ்க்கு சென்டிமெண்ட்டாக கனெக்ட் ஆகவே கிடையாது. ஏன் கனெக்ட் ஆகலைன்னா நீ பண்ண வேலை தான். ஏன்னா இந்த மொழி போராட்டத்தில் வெறும் திமுக மட்டும் பங்கேற்கல. இந்த மொழி போராட்டத்தில் ஏகப்பட்ட நபர்கள் தமிழிய இயக்கங்கள் நிறைய இருந்துச்சு. 1930 வரலாறு இருக்குது. ஆனால் அதையெல்லாம் மறைச்சிட்டு கருணாநிதி அண்ணா அப்படி கொஞ்சம் திணிக்க முயற்சி பண்ண பாரு, அந்த இடத்துல சென்டிமெண்ட் அடிபட்டு போனதே. மக்களுக்கு அதை பார்த்தோன்னா ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சு. இந்த படத்தை விமர்சனம் பண்ணது வெறும் விஜய் ரசிகர்கள் கிடையாது. கண்டென்ட்டை விமர்சனம் பண்ண இப்போ நாளாக இருக்கேன், நான் விஜய் ரசிகரா? நான் விமர்சனம் பண்ணதுக்கான நீ உண்மையை சொல்லலேன்னு காங்கிரஸ் ஒரு போட்டு விமர்சனம் பண்ணுறாங்க, பாஜக ஒரு போட்டு விமர்சனம் பண்ணுறாங்க, எல்லா அரசியல் கட்சியும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஒரு குப்பை. ஒரு உண்மையை சொல்லாமல் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக நீ எடுத்திருக்க. அப்போ அந்த அமரன் படத்தில் நேர்மையாக ஒரு உண்மையை கதையை சொல்ல முயற்சி பண்ணானுங்க. நீ அது அதே மாதிரி ஒரு விஷயத்தை திணிக்க முயற்சி பண்ண. அதில் யாருக்காக? திமுக ஒரு அரசியல் கட்சிக்காக நீ எல்லாத்தையும் உள்ள சொருக பார்த்த. அதில் மக்களுக்கு சென்டிமெண்ட்டாக கனெக்ட் ஆகலை. எல்லாரும் ஆர்டர் என்ன சொல்கிறாங்க, இது திமுக படம்பா அப்படின்னு சொல்லி விலையை நிறுட்டானுங்க. அது கன்றாவியா நீனு கதை எழுதி வச்சிருக்க. அதில் உள்ள சொருக வேண்டியதெல்லாம் உள்ள சொருகணும் இல்லை, மக்கள் அதில் வெளியே போயிட்டாங்க. இவ்வளோதான். இந்த ரெண்டு திரைப்படங்களும் வித்தியாசம் என்ன அப்படின்னா, இதுலேயும் லவ் இருக்குது, இதுலேயும் சென்டிமெண்ட் இருக்குது, இதுலேயும் அதில் நாட்டுப்பட்டு இருக்குன்னா இதில் மொழிப்பட்டு இருக்குது. அப்போ மக்கள் ஏற்றுக்கணுமே, ஏற்றுக்கல. ஏன்னா நீ பண்ண திருட்டு வேலை. இதையெல்லாம் கூட நான் மன்னிச்சிருவேன். ஏன்னா நீ காசு வாங்கின இடத்துக்கு ஏற்ற மாதிரி குலைக்கிற அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுருன்னு வச்சுக்கவேன். ஆனால் நீ இந்திரா காந்தியை காட்டின பாரு, இது இந்திரா காந்தியா? இது இந்திரா காந்தியா நினைக்கிறேன். இந்திரா காந்தி அவர்களுடைய அடாவடித்தனம் நிறைய விஷயங்கள் எனக்குமே ஈடுபாடு கிடையாது. ஆனால் இந்திரா காந்திக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் பெரும் ஈர்ப்பு சக்தியாக இருந்த நபர், அதுவும் தெற்காசியாவில் மிக வலுவான தலைவராக இருந்து போன நபர். அப்படி ஒரு நபரை காட்டும்போது நீ என்ன போகணும்? ஒரு நேர்மை குறைஞ்சபட்சம் இருக்கணுமா? இது இந்திரா காந்தியா? இது இந்திரா காந்தியா நான் கேட்குறேன். நீங்க நோக்கமே என்னன்னா அது கேவலமாக எவ்வளோ தூரம் காட்டணுமோ அந்த அளவுக்கு காட்டணும். இது என்னமே நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அவ்வளோ தீவிரமாக எதிர்த்த யோக்கியவான் கருணாநிதி கும்பல் அண்ணா இறந்து போயிட்டாரு. அடுத்த 2 வருஷத்துல நேரு மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்னது யாரு? நீ வாய் வித்து பிழைக்கிறிய அந்த குடும்பம் தானே. கருணாநிதி தானே சொன்னாரு. அதே இந்த படத்தில் வை. அப்போ இந்த பக்கம் கொஞ்சம் வெட்டிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் வெட்டிட்டு தமிழக மக்கள் போன போராட்டத்தை நீ எப்படி திரிக்க பார்க்குற? திமுகவுக்கு திரிச்சு அதுக்கு போஸ்ட் அடிச்சு ஒட்ட பார்க்குற. அப்போ நீ இந்த அளவுக்கு திரிச்சேன்னா இந்த மாதிரி தான் திரைப்படம் குப்பைக்கு போகும். நீ படத்தை கேவலமாக எடுத்தது மட்டும் இல்லாமல் அதில் எந்த அளவுக்கு முடியுமோ அதில் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகிறக்காண்டி அதில் ஒரு சச்சரவுகள் உருவாக இந்த மாதிரி சொருகியும் விட்ட. உன் புத்தி ரொம்ப குறுக்கு புத்தி. அந்த குறுக்கு புத்தியில் வெற்றி பெற நினைச்ச மக்கள் கோர்த்து விட்டு போயிட்டாங்க. அதனால படத்துடைய நிலைமை என்னவா இருக்கு அப்படின்னா, முதலாளி நீ கொடுத்த ஹைப்புக்கு ஒரு 10 கோடி 20 கோடி தமிழ்நாட்டில் மட்டும், வெளியே ஒரு 24 கோடி வரைக்கும் வசூல் பண்ண வச்சுக்குவேன். 4 நாளில் 47 கோடி தமிழ்நாட்டுக்குள்ள வேகமாக சரிஞ்சு இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 கோடி வசூல் பண்ணாலே பெருசு. பல திரையரங்குகள் எல்லாத்தையும் ஓட்டுங்களா நிற்கிறாங்க. யாரு? திமுக ஓட்டுங்களா நிற்கிறான். ஒரு டிக்கெட் வாங்கினா இன்னொரு டிக்கெட் ஃப்ரீ. இன்னொரு போட்டு டிராஃபிக் போலீஸ் எல்லாம் கொடுத்து பராசரி டிக்கெட்டை மக்களை திரிக்கிறாங்க. இன்னொரு போட்டு அமைச்சர்லாம் சேர்ந்து கூட்ட கூட்டமாக போய் படத்தில் பாரு அப்படி இவங்கள டிக்கெட் எடுத்து கொடுத்து விட்றானுங்க. இந்த அளவுக்கு கேவலமாக போயிருக்கு. இதெல்லாம் உனக்கு கண்ணில் தெரியலையா? எனவே இது அப்பட்டமாக பிரச்சாரம் படம் தான். இந்த படத்தை முழுமையாக தமிழக மக்கள் புறக்கணிச்சது தமிழக மக்களுக்கான வெற்றி, உங்களுடைய தோல்வி. எனவே பதிவோட இறுதியாக நான் 2 விஷயங்கள் சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இது ஆளுங்கட்சி தயவு, யூடியூப்ல அவங்க ப்ரொமோஷன் கொடுத்தது, அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல அதில் இருக்கிற எல்லா பிரபலமான நபர்களையும் கூப்பிட்டு வச்சு இந்த எக்ஸிபிஷன் உணர்த்துறாங்கல்ல, அதுக்கு கூப்பிட்டு வச்சு அந்த கண்காட்சி ஒன்று அதுக்கு எடுங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் 1 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரைக்கும் காசு கொடுத்தாங்க. இது எனக்கே தெரியும். எல்லா பேரும் வந்து எடுத்து பராசக்தி பாருங்க, அது பார்த்தோம் இது பார்த்தோன்னு அவன் இன்ஸ்டாகிராமில் போட்டுருந்தான்னு வச்சுக்கவேன். இவங்க பண்ணாத ப்ரொமோஷனே கிடையாது. ஆளுங்கட்சி தயவு வேற. எப்படி படம் 100% வெற்றி பெற நினைச்சானுங்க. ஒரு படம் பொங்கலுக்கு வந்து பொங்கல் வரவே இல்லை, போகி வரதுக்குள்ள முடிச்சு போன ஒரே படம் வரலாற்றில் இதுவாக இருக்கும். அப்படி நக்கிக்கிட்டு போயிடுச்சு. இதுல இந்த லேடிக்கு கோவம் வேற. கோவம் நாங்கள் படணும். எதுக்கு தெரியுமா? படத்தோட பாட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணேன். அந்த பாட்டில் தமிழ்ல இருந்தால் தமிழ் வாழ்கன்னு இருக்குது. இன்னொரு பக்கத்து தெலுங்குல என்னவா இருக்கு நம்ம புரியல, நம்ம பார்க்க போகிறது கிடையாது அப்படின்னு நினச்சா அதை நீங்கள் அப்படியே அது தெலுங்கு பாட்டு எடுங்க, அப்படி மொபைல் ஃபோன் எடுத்து டிரான்ஸ்லேட்டர் போடுங்களேன், இப்படி வருது தெலுங்கு வாழ்குது. அப்போ உன்கிட்ட நேர்மையே இல்லை. கதைக்களம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில். எந்த கதையை பற்றி எடுக்கிற? தமிழ்நாட்டில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி. ஆனால் அங்கே போய் உட்காந்துட்டு தெலுங்கு வாழ்க்கைன்னு எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம்? அந்த மக்களும் ஏற்றுப்பாங்க, எல்லா மொழியும் வாழ்க்கை தான். ஆனால் ஒரு நேர்மை உனக்கு இருக்குதான் கேட்குறேன். உன்னோட நேர்மை இல்லைன்ற இது புரியுதா? இதில் இறுதியாக சக்ஸஸ் மீட்டு இது ஒன்று தான் இவங்களுக்கு குறைச்ச. எல்லாம் சேர்த்து ஒரு ஃபோட்டோ. இதில் நான் கேட்குறேன், இந்த சுதா கொங்கராவை ஓரா வாய் பேசுறியே, இந்த திரைப்படம் எடுத்தால ப்ரொடியூசர் இவங்களாம் கிடையாது. இந்த இருக்கான் பாரு, இவன் யாரு?
ஒயின் ஷாப்ல போய் பாட்டிலுக்கு 20 ரூபா 10 ரூபா கூட வாங்கிட்டு போறான் பாரு இந்த அன்றாட காட்சி. இவன் தான் உன்னோட உண்மையான ப்ரொடியூசர். அவனுக்கு நேர்மையா இருக்கு. ஏன்னா அந்த காசை வசூல் பண்ணி தான் இவங்க கருப்பு பணத்தை நல்ல படமா மாத்துறதுக்கு படம் எடுத்து தீராங்க, படத்தை விநியோகம் பண்ணி தீராங்க. திமுக வந்ததுல இருந்து எல்லா படத்தையும் வாங்கி இவங்க தான் விநியோகம் பண்ணுவாங்க. எல்லா படத்துக்கும் 200 கோடி 250 கோடி பட்ஜெட் எழுதுறானுங்க. எல்லாம் கணக்கு எழுதுறது. இந்த படத்துக்குலாம் 200 கோடி எங்கேயாவது செலவாக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. எங்கேயாவது மேடையை போடுறியா நான் வரேன், நீ எப்படி போலி கணக்கு எழுதுறீங்கன்னு போலி கணக்கு எழுதி 200 கோடி செலவு. அப்ப என்னாச்சு, அதுல ஒரு 80 கோடி வரைக்கும் நம்ம கருப்பை ஒயிட்டா மாத்திரலாம். அதுக்கு ஒரு லாப கணக்கு இருக்குல்லையா, அது ஒரு 100 கோடி. இப்போதைக்கு நிலைமை ஒரு 70 கோடி எழுது வச்சுக்குவேன். 70 கோடி தான் அதுவும் லாபம் தானே. அப்ப இவங்க படம் எடுக்கிறது படம் ஓடி லாபம் பார்க்கறது கிடையாது. இந்த மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபா 20 ரூபா வச்சு வசூல் பண்ணி மக்கள்கிட்ட வாங்கி தின்னாங்க பாரு. அந்த காசை இவங்க கருப்பை ஒயிட்டா மாத்துறதுக்கு படம் எடுத்துட்டு நமக்கு மொழிப்பற்றது சொல்றதுக்கு இந்த லேடியை கூட்டி வந்து உட்கார வச்சு நமக்கு மொழிப்பற்று சொல்லி தராங்க. இதை பத்தி பேசணும்னா சுதா கொங்கரா எங்க மேடை போட சொல்லுங்க. இந்த ஆகாஷ் பாஸ்கர்ல ஆரம்பிச்சு ரத்தீஸ் வரைக்கும் எல்லாரும் எங்கெங்க இருக்கான், என்னென்ன பண்றான், எப்படி வசூல் பண்றான், எங்கெங்க வசூல் பண்ணி எங்க சேர்க்கிறாங்க, யார் மூலமா இதை மாத்துறாங்க, இவங்க வந்தல இருந்து எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, இவங்க எப்படி உதயநிதிக்கு சொந்தம், இந்த கும்பல் எப்படி கொள்ளையடிக்குது, இது எல்லாத்தையும் பேச நான் ரெடி. இந்த படத்தை எடுத்து ஊருக்கு நேர்மையை பத்தி பேசுற நீ ரெடியா? எனவே இந்த படம் ஊத்துக்கிட்டதும் குளிய தோண்டி படுத்ததும் ஒரு லாரி மண்ணல் போட்டு மூடுறதும் சரிதான். அதுக்கு காரணமே நீங்க ஒட்டுமொத்தமா நேர்மையே இல்லாத ஒரு கீழ்த்தரமான கும்பல். உங்களை எதிர்த்து மக்கள் மத்தியில் போதிய விழிப்புணர்வு வந்துருச்சு, படம் ஊத்திக்கிச்சு. எனவே இதுக்கு விஜய் ரசிகர்ல காரணம் சொல்றதை விட்டுட்டு நாம என்ன தப்பு பண்ணணும்னு உணர முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது.